நீங்க தொட்டு பார்க்க வேண்டியது இயேசுவின் வசனத்தை. இது எப்படி இருக்கு? நம்ம எதையோ தொட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம தொட்டு பார்க்க வேண்டியது தேவனுடைய ஜீவ வார்த்தை. அதைத்தான் தொட்டு பார்த்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் நோக்கி பார்த்தது எங்கள் கைகளினால தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை. அப்ப கைகளினால ஒவ்வொரு நாளும் அவன் தொட்டுக்கிட்டே இருக்கான். ஆமா, தேவனுடைய வார்த்தையை தொட்டுக்கிட்டே இருக்கான். சூப்பர்ல. அப்ப கைகளினால எதை தொட வேண்டும்? ஜீவ வார்த்தையை தொட வேண்டும். அதான் டச்சிங்லயே இருக்கு. அப்ப ஜீவ வார்த்தை தொட நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவான் 1:14 சுவிசேஷ புத்தகம் யோவான் 1:14 சொல்லும்போது அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அப்ப அவர் நம்மை நோக்கி பார்க்கும்போது நம்ம மேல மகிமை வருகிறது. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம மேல மகிமை உள்ளே வருகிறது. குளோரி உள்ள வருது. குளோரிக்குள்ள வர்றோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப குளோரி நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, மேகம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, ஸ்தோத்திரம், யாரு வேணா நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. மேகம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியாது. எனவே இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல அந்த மேகத்துக்குள்ளாகவே இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். மேகம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. மேகம் புறப்படும் பொழுது இஸ்ரவேல் மக்களும் புறப்பட்டார்கள். மேகம் தங்கி இருந்தால் இஸ்ரவேல் மக்களும் தங்கி இருந்தார்கள். 1 மாதம் வரைக்கும் மேகம் தங்கியிருந்தாலும் இவர்கள் 1 மாதம் வரைக்கும் டென்ட் போட்டிருப்பான். இவன் மூவ் ஆக மாட்டான். இந்த கால வேளையில நம்முடைய மேகமாகிய பரிசுத்த ஆவியானவர், மேகமாகிய பரிசுத்த ஆவியான இறைவன் அவர் மூவ் ஆக வேண்டும். நம்ம வாழ்க்கையில முன்னே போகும் பொழுது நாம் நிச்சயம்